இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து பப்ளிக்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ப்ரைவேட்லேயும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்ற போகிறோம். ஒன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா இல்லைனா கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த 3 லைன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். தென் அந்த டீட்டெயிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஆக்சஸ் இருக்கும், ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, பெய்ட் ஆட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட கேட்டகரி என்ன, எது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிஸ்னஸ்னாலே என்ன பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன், என்னோட கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டேன். சும்மா டெம்பரரியாக கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டு தானே. தென் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம கேட்குது, இது வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை கிரியேட்டருக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். பிஸ்னஸ்னால் நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கான அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை நம்ம நார்மலாக பார்த்துருக்கக்கூடிய நிறைய சேனல்ஸ் இருக்கும்ல, இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைக் நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனிக்காக கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸாக இருக்கும். அதனால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் கம்பெனி இல்லை ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்பையும் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது. இப்போ தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த 7 ஸ்டெப் கேட்குது. ஸோ ஜஸ்ட் நேம் தானே, ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணிக்கணும். மக்களே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய 7 ஸ்டெப்பில் வந்து 4 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 3 பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து எங்கே காமிக்குது அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள் மேலே. 7க்கு வந்து 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நார்மலாக பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடணும் அந்த மாதிரியெல்லாம் கேட்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கெல்லாம் லேட் ஆகும். நான் இன்னும் அந்த போஸ்ட்லாம் எதுவும் ரெடி பண்ண கிடையாது. இந்த ஸ்டெப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். இப்போவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா நம்மளோட ஆக்சுவலான ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாறிடும். அவ்வளோதான் மக்களே, ஃபைனலாக வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.